ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்னாச்சி பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றது போல் கூட அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அன்னாச்சி பழ ஜூஸ் செய்ய போகிறோம். அதனால் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் மிளகுத்தூள் செய்யும்பொழுது. இனிப்புக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஜூஸை வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 புதினா இலைகளை எடுத்து சும்மா இப்படி கிள்ளி போட்டுக்கிறேன். அந்த புதினாவோட ஃப்ளேவர் தெரியணுன்றதுக்காக நான் வந்து இப்படி கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பைனாப்பிள் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பைனாப்பிளை சேர்த்துடுறேன். ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே அழகுக்காக நான் வந்து பைனாப்பிள் ஒரு சின்ன துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வச்சுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பைனாப்பிளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி பைனாப்பிள் ஜூஸ் பண்ணாமல் கூட கொஞ்சம் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணியிருக்கோம். புதினாவை நம்ம பைனாப்பிள் அரைக்கும் போது சேர்த்து அரைக்காமல் புதினாவோட ஃப்ளேவருக்காக மட்டும் சும்மா 2 புதினாவை எடுத்து நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் புதினாவுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் குடிக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் பைனாப்பிள் தட்டுப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சின்ன சின்னதாக பைனாப்பிளை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் ஜூஸை சர்வ் பண்ணிவிட்டு மேலே ஒரு பைனாப்பிளை கட் பண்ணி இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும், பார்க்கவே அழகாகவும் இருக்கும். குடிக்கிறவங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. குடித்ததுக்கப்புறம் திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல சிம்பிளான முறையில் டேஸ்டியான ஒரு ஜூஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி பைனாப்பிள் ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.